அன்போட கையை வந்து கட்டிட்டு அப்படியே குளிரில் வந்து அப்படியே வந்து போத்திட்ட மாதிரி அப்படியே தூங்கி போகிறாங்க கண்மணி. அன்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கையை கொடுத்துட்டு அவங்க வந்து அப்படியே பக்கத்துலேயே படுத்து அப்படியே அவரும் தூங்கிடுறாரு. காலையில் எழுந்தோடனே கண்மணி பார்க்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அன்போட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் இப்படி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு கையை எடுத்து விடுறாங்க. அடுத்து வந்து அன்பவே பார்க்குறாங்க. பார்த்தா அன்பு வந்து ரொம்ப பாவமாக தூங்கிட்டு இருக்க மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது கண்மணிக்கு. அன்பை பார்த்துட்டு இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா ஒன்றுமே புரியலையே எனக்கு, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க கண்மணி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல நடந்த விஷயத்த, அன்பு சொன்ன விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பாட்டி வந்து இங்கே பாருமா வெண்ணிலா, நீ எதையும் மனசில் வச்சுக்காத, அன்பு ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டான், அதுக்காக உன்னை அவள் விரும்பினேன்னு இல்லைல்ல, ஆனால் இருந்தாலும் அன்பு இப்படி சொல்லியிருக்க கூடாது தான், உனக்கு வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை பாட்டி, ஏன்னா அன்பு கண்மணி தானே உயர்வாக பேசுவார், ஏன்னா கண்மணி நிறைய விஷயங்கள் அவருக்கு பண்ணியிருக்கிறதால அப்படி பேசுகிறாரு, இதெல்லாம் நன்றி கடன் தான், இல்லை நன்றி கடன் தான், காதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அவர் தான் இது காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வேணும்னே கண்மணிக்காக, எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தான் அவர் நேசிக்கிறாரு, அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா இதெல்லாம் கரெக்டு தான், இப்போ வந்து கண்மணி கோவமாக இருக்கா, அன்பு வேறு இப்படி பேசிட்டு கண்மணி கேட்டுட்டா, இப்போ கண்மணி மனசு மாறி அன்பு கூட சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அதுதான் பாட்டி எனக்கும் பயமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, கண்மணி எக்காரணம் கூட மனசு மாறவே கூடாது, அதுக்கு ஏதாவது பிளான் போட்டு செஞ்சே ஆகணும், அதை தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன், ஏதாவது ஒன்று செய்யணும், நீங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்தால் கண்மணி வேறு மாதிரி தான் புரிஞ்சுப்பா, அதனால் நீயும் அன்பும் நெருக்கிற மாதிரி என்ன பண்ணுறது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. இதை கேட்டு வேணா நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு வந்து அப்படியே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு அன்புக்கு. என்னடா நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எத்தனை வீடியோஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோ மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியுமா, அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்கிறான். நிஜமாக சொல்கிற அப்படின்னா, ஆமாம் உன்னோட லேப்டாப்பை காட்டினேன், கண்டிப்பாக அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வர முடியும் தான் அவன் சொல்கிறான், அதனால் இன்றைக்கி உன்னோட லேப்டாப் வந்துடும் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த விஷயத்தை உடனே கார்த்திகிட்ட சொல்லலாமா, வேணாம் இப்போ சொல்ல வேணாம், முதல்ல லேப்டாப் வரட்டும் அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. அப்போ கண்மணி மேலே இடிச்சிடுறாரு. பார்த்து வர மாட்டீங்களா, இப்படி தான் வந்து இடிப்பீங்களா அப்படின்னோடனே, கண்மணி உனக்கு ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு தயாராகிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னது சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க கண்மணி. இது எல்லாம் வெளியில் கேட்டுறாங்க. என்னது ஈவினிங் வந்து சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ் கண்மணிக்கு கொடுக்க போகிறாரு ஒன்றும் புரியலையே, அன்புக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போகிறாரா, கண்டிப்பாக கண்மணி ஏற்றுக்க மாட்டா கிஃப்ட் கொடுத்தாலும், அப்போது அன்பு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வெளில வராங்க. அன்பு என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, வேறு வழியே கிடையாது, எப்படியாவது கண்டுபிடிச்சி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன வேணும் உனக்கு, இல்லை ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போட்டிருக்கேன், நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு என்ன வருத்தம், இல்லை நீங்கள் சந்தோஷமாக தான் எனக்கும் சந்தோஷம் தான், கண்மணிக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க போட்டிருக்கு அப்படின்னு ஒட்டு கேட்டியா அப்படின்றாரு. நான் ஏன் ஒட்டு கேட்குறேன், வரும்போது சாதாரணமாக பார்த்தேன், இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன கண்மணிக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான், நான் அவள் தூக்கி தான் விசிலடிப்பா, அவளுக்கு உங்கள் அருமையே புரியலை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, உங்கள் அருமை எனக்கு நல்லா புரியும் அப்படின்னு, இப்போ என்ன சொல்ல வர, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்காத எனக்கு கிஃப்ட் கொடுன்னு சொல்ல வரியா, உனக்கு அசிங்கமால இப்படி கேட்குறதுக்கு அப்படின்றாரு. அன்பு அப்படின்னு தேவையில்லாமல் என்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்க முறியது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து அன்பு வந்து ஈவினிங் என்ன பண்ண போகிறாருன்னு வெளில அவங்க சீக்கிரம் வந்துடுறாங்க. அது கண்மணி வந்து என்னவா கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு கண்மணி கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் திரும்பி பாரு கண்மணி அப்படின்னோடனே அந்த லேப்டாப்பில் அன்பு பேசியிருக்க விஷயம் வந்து அதில் வருது. அதை பார்த்து வெளியில் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி சரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு நிமிஷம் உறைஞ்சு நிற்கிறாங்க, ஒன்றும் புரியாமல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.